சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் தனது வெற்றிவேலை ஊண்டு இளைப்பாறிய புண்ணிய பூமி எது தெரியுமா? நம்ம நெய்வேலியில இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற திருத்தலம் தான் அது. அங்கு இப்போ ஒரு மாபெரும் விழா நடக்க போகுது. வாங்க அது என்னன்னு பார்ப்போம். ஆமாங்க, நெய்வேலி பகுதிக்கே பெருமை சேர்க்கும் இடம்தான் இந்த வேலுடையான்பட்டு அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். முருகப்பெருமான் தன் கையில் ஏந்தி இருந்த வேல் உடையான் தாங்கியப்பட்டேன் என்பதால் இந்த ஊருக்கு வேலுடையான்பட்டு என்ற பெயர் வந்து ஆன்மீக வரலாறுலாம் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கையில வேலோட இருக்கிறது இந்த ஒரு இடம் தான். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க மக்களை, எனக்கு தெரிஞ்சு சொல்றேன். எத்தனையோ பக்தர்களோட வேண்டுதல் நிறைவேற்றி அவர்கள் வாழ்வில் ஒளியேற்றி வைக்கும் சக்தி வாய்ந்த திருத்தலமா இந்த கோயில் விளங்கி வருது. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருத்தலத்துல இப்பதான் ஒரு மிக சிறப்பான ஆன்மீக நிகழ்வுக்கான ஏற்பாடு தடபுள்ளா நடந்துகிட்டு இருக்கு. லோக்கல்ல உள்ள எல்லா மக்களுக்குமே தெரியும். ஆமாங்க, பல ஆண்டுகள் கழித்து நம்ம வேலுடையான்பட்டு சிவசுப்பிரமணிய கோயில் சுவாமி கோயில்ல மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது. வர 25/3/2026 புதன்கிழமை பங்குனி மாதம் 11ஆம் தேதி சரியா காலை 9:30 to 11 மணிக்குள்ள இந்த பிரம்மாண்டமான திருக்குடமுழக்கு விழா நடக்க இருக்கு. லோக்கல்ல உள்ள எல்லா மக்களும் வந்துருங்க மக்களே, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணீங்க. நோட் பண்ணிக்கோங்க டேட்டா 25/3/2026 புதன்கிழமை. லோக்கல்ல உள்ள பல பேருக்கு அந்த முருகன் கோயில் வந்து குலதெய்வம். கோயில் நிர்வாகம் சார்பா எல்லாரும் அன்போடு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புனிதமான கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டு அந்த வேலோட முழு அருளையும் பெற்று செல்லுங்க. மேலும் திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்ய விரும்புனீங்கன்னா கோயில் கமிட்டியை கான்டாக்ட் பண்ணுங்க மக்களே. கண்டிப்பா ஒரு 25ஆம் தேதி எல்லாரும் குடும்பத்தோட வேலுடையான்பட்டு கோயில் வந்துருங்க. இந்த முக்கியமான ஆன்மீக தகவலை உங்க உறவினர் நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மக்களே. பை பாய்.